சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜீவனுக்கு வணக்கம், நக்கீரனுக்கு வணக்கம், அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். நாளிதழ் ஒன்றில் அவர் பேட்டி கொடுத்திருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து. பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இதை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இந்த நிலையில அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். நம்ம தான் அதுக்கு இதே ஆரம்பத்துல இதுதான் நம்ம பேசணும். அப்பயே நம்ம கேட்ட கேள்வி, இவர் இப்ப எழுச்சி நிற்காது, இங்க துடிராது, எதிர்பார்த்து பாரதிய ஜனதா கட்சியால காலூர முடியாது அப்படின்லாம் பேசுறாரு. இவர் அதிமுக இருக்காரு பழனிசாமி கூட. அன்னைக்கு அமித்ஷா சொல்லும்போது ஏன் பழனிசாமி மௌனம் காத்தாரு, இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு அன்னைக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஞாபகம்? அதுதான் இப்ப சார் சொல்றீங்க இல்லையா? அதனால இது புதுசல்ல. அன்வர் ராஜா பேசிய பேச்சினுடைய எதிரொலிதான் இன்னைக்கு தெரிஞ்சது. அந்த கேள்வியை கேட்டதும் நான் தான் கேட்டேன். அன்வர் ராஜாவை அன்னைக்கு ஏன் ரோஷம் வரல, இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசுறீங்க, நம்ம அன்வர் ராஜாவை கேட்டோம். அதுக்கு பின்னாடி அவருக்கு ரோஷம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்க பெல்ட் அது மாதிரி. அங்க இருக்க முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள் இவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்வு செய்து. இது எதற்காக சொன்னீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழனிசாமி அணி அப்படின்னு ஒன்று இருக்க அணியில இனி ஒவ்வொருத்தராக வெளியேற போகிறார்கள் என்பதை கோடித்து காட்டுகிறது. இதுல சூடு சொன்ன ரோஷம் மானம் இதெல்லாம் இருக்க மனுஷனா ஒரு அன்வர் ராஜா வெளியே வந்துட்டார் அப்படின்றது மாத்திரம் இல்லை. இது பல பேர் எரிச்சலா இருக்காங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கல, நம்ம ஏற்றுக்கல, குறிப்பா நான் ஏற்றுக்கல. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு பூஜா தூக்குவதும், இந்து மொழியின் கூட்டத்தில் கலந்து கொண்டதும், அதற்கு பின்னாலே அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்று சொல்லுவதும், இதெல்லாம் நீங்க ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அந்த வழியை தொண்டர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட பின்னால் தான் அதை யோசனை செய்த அன்வர் ராஜா அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். அன்வர் ராஜா வெளியேறினதுனால அதிமுகவுக்கு பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சதுனால திமுகவுக்கும் பெரிய லாபம்லாம் இல்லை. ஏற்கனவே ஒரு ஓரக்கட்டப்பட்டு தான் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்களே. யார் சொல்றா? அன்வர் ராஜா உள்ள சேர்த்துக்கிட்டப்ப நல்லா இருந்துச்சோ? அப்ப ரொம்ப எழுச்சியா இருந்ததா? ஒரு பழைய தலைவரோட பழகினவர், அம்மாவோட இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், புத்திசாலி, அறிவாய்ந்தவர் அப்படிங்கிற கட்சியில சேர்த்துக்கிட்டப்போ ரொம்ப மகிழ்ச்சியா சேர்த்துக்கிட்டீங்களோ? வெளியில போனா அவங்களால ஒன்றும் இல்லை, உள்ள வந்தா அவங்கதான் எல்லாம். இது ஒரு பல்லவி சார். ஒருத்தர் போராடுறேன்னா எவ்வளவு மனவழியோட போயிருப்பாரு. இத்தனை நாள் போராடினார்ல, இத்தனை வருட காலம் அவருடைய அரசியல் அனுபவத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷத்துக்கு மேலாக, வருடங்களுக்கு மேலாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கருத்துக்களை பேசி வருகிறார். இன்னைக்கு அந்த தலைமையில் ஒப்புக்கொண்டு போகிறார் என்றால் என்ன காரணம் என்று ஆராயும். அடுத்தவர்களும் போய்விடுவார்களே என்ற பயம் இருக்க வேண்டும். உண்டு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா சேர்க்கும் போது தெரியலையா பழனிசாமிக்கு அந்த கூட்டத்துக்கும் பார்த்துட்டே இருக்க. எலெக்ஷன் கிட்ட வர பழனிசாமி தனியா நின்னா கூட ஆச்சரியப்படுறது. அது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும் சார். இந்த மாதிரி கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. நம்ம ஆளுநர் திராவிட வரலாறு உண்டா? முருகன் நமக்கு அறிவு கொடுத்த இந்த கதையெல்லாம் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். ஆகவே பாரதிய ஜனதா என்கின்ற கட்சிக்கு வால் பிடிக்கின்ற கூட்டமாக மாறிவிட்டார். அவங்கதான் அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கூட்டு என்னன்னு கேட்டா, பிஜேபி இப்போ அவர் சொல்றாரு, யார் தெரியல, பழனிசாமி, 4 பேரையும் பொழுதுவனும் பொய் பேசுவதே அவருக்கு அழகு. அந்த பல்லழகன் பேசுவதெல்லாம் பொய்யழகு. இதுதான் உண்மை. பல்லழகன் பேசுவதெல்லாம்
புயல் என்னன்னா நேற்று திடீர்னு ஆரம்பிச்சார் தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம். பாண்டிச்சேரியில கூட மூஞ்ச வச்சுட்டு போய் ஆட்சி அமைக்க முடியாது, ஓட்டு போட மாட்டாங்க. பாண்டிச்சேரியில போய் ஆட்சி அமைக்க முடியாது, கோவாவில் போய் ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே ஆட்சி அமைப்பார், அது ஆட்சி அமைக்கிறது அப்புறம் வரேன். ஆகவே நாங்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம். கூட்டணிக்கெல்லாம் இங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம். எப்பொழுது நாங்க ஏமாந்தவர்கள் அல்ல. யாருன்னு சொல்றாரு? ஏமாந்தவர்கள் அல்ல. நீயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போய் சொல்றேன். நான் சொன்னேன் நான் ஏமாந்துட்டேன்னு. அப்ப பிஜேபிக்கு போய் சொல்றாரு, நாங்க வந்து ஏமாந்தவங்க இல்லை, எங்களை நீங்க ஒன்னும் ஆப்படிக்க முடியாது, நான் உங்களை ஆப்படிச்சுக்குவேன் நானு. அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கூட்டணி எல்லாம் இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் உங்களை சேர்க்க மாட்டோம். இந்த கூட்டணி ஆட்சியினுடைய தர்மம் என்னன்னு கேட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்னன்னு கேட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கின்ற கட்சி தான் அதிமுக. அதிமுகவில் அங்கம் வகிக்கின்ற கட்சி பார்ப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல என்னன்னு? தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சி தான் அதிமுக, பழனிசாமி குரூப். அதே நீங்க மாற்றி சொல்லி பாருங்க. அதிமுகவில் அங்கம் வகிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றது தேவையா? உடனே நாயனார் நாகேந்திரன் போன் பண்ணி கேட்கறதும், இவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதும், அதுக்கு முன்னாடி அவர் நாயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உடனடியாக அவர் அப்படி பேசல, இன்னும் எப்படி பேசுறது? பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டணி ஆச்சுன்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தானே இவங்க சொல்றாங்க. சார் இல்ல இருங்க அவர் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி இப்ப தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன், மக்கள் எழுச்சியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அதிமுக தொண்டனும் புது ரத்தம் பாஞ்ச மாதிரி வீர் கொண்டு வராங்க இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வெற்றி நிச்சயம் அதிமுகவுக்கு அதுதான் காட்டுது அப்படிங்கிறாரு. கடைசியா டெல்டா மாவட்டத்துக்கு போயிருக்காரு. இப்ப காவேரி வெள்ளப்படுது, ரத்தம் ஓடுது, ரத்த ஆறுதல் குடிச்சிட்டு மக்கள் இவரை பார்க்க வராங்களோ டெல்டா பகுதியில. அன்னைக்கு சென்னையெல்லாம் விழுந்த கஜா புயல் சென்னை போக வேண்டிய முதலமைச்சர் வெக்கமா இல்லை சொல்றதுக்கு. என்ன எழுச்சி! அண்ணன் நாஞ்சில் சம்பத் தான் சொல்லுவார். இதை சொன்னாரு. எனக்கே அவர் ஒரு மாதிரி புல்லடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொன்னாரு, புகழேந்தின்னு ஒரு பேசுகிறார் அப்படின்னு டி நகர்ல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி இன்று மாலை 6 மணிக்கு பேசுகிறார் புகழேந்தி அப்படின்னு ஒரு போர்டை போட்டுருங்க, ஒரு படத்தை போட்டுருங்க. இன்னொரு அடுத்த தெருவில் போய் அப்புறம் அந்தாண்ட போயிட்டு பழனிசாமி பேசுகிறாரு ஒரு போர்டை போட்டுருங்க. சாயங்காலமா 1 பைசா கொடுத்து ஒரு ஆளை கூப்பிடக்கூடாது, 1 பைசா கொடுக்கூடாது, ஆளை கூப்பிடக்கூடாது, வண்டி ஏற்பாடு பண்ணக்கூடாது, யாரும் கட்சிக்காரர் செலவு பண்ணக்கூடாது. பொதுமக்கள் யார் வராங்கன்னு பாருங்க. நான் சொல்லல, அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னார். புகழேந்தி பேச்சை கேட்க ஆட்கள் வராங்களா, இல்ல பழனிசாமி பேச்சை கேட்க ஆட்கள் வராங்களா, வெளியே பாருங்க. தயாரா? பணம் சார், பணம். ஒவ்வொரு தலைக்கு 300 ரூபாய் பிரியாணி, பஸ் கொடுக்கல. நான் வேணா ஒரு ஆள் பேரை சொல்லுங்க. ஏன் ஒரு ஆள் பேரை சொல்லுங்க? ராஜேந்திர சொல்லி ராஜேந்திர தலைமையில ஒரு 10 லட்சம் பேரை கூட்டிட்டுமா? காசு இருந்தாதான் சார் பேச சொல்லும். பையிலும் கையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் ஒன்றோடு. தலையாட்டும் பொம்மைகள் எல்லாம் காலங்கள் போடும் பின்னோடு. காசு வச்சு போடுறது கூட்டமா சார். இந்த கூட்டம் ஓட்டு போட போதா? ஒன்றும் கிடையாது. இன்னொரு கூட்டத்தை எல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தோம். அன்வர் ராஜா திமுகவுக்கு போயிருக்காரு இல்லையா? இதுல இன்னொரு விமர்சனமும் வருது. பாஜகவை கேட்டி விட எடப்பாடி பழனிசாமி போட்ட பிளான் தான் இது அப்படின்னு ஒரு பேச்சும் ஓடுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் நீங்க தானே ஆரம்பத்தில் சொன்னீங்க அன்வர் ராஜா வெற்றி ஒண்ணுமே இல்லை, அவர் அங்க போனதால ஒரு நஷ்டம் இல்லைன்னு சொல்லி. அவர் என்ன தெரிவிக்க போறாரு? அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க அவர் நினைக்கிறீங்க, அவர் போனாருன்னு தெரிஞ்சு அவர் போய் சேர்ந்தாரு. அப்ப தமிழ் மக்கள் விஷயம் உள்ள இல்லையா? இன்னும் சில இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய மான மரியாதை விட்டுட்டு இந்த பழனிசாமி ஒரு பிஜேபி கூட்டணி இருந்தாங்க இல்லையா? அது தவறான ஒரு தகவல், தவறான நோக்கு. அதை நீங்க அதை சொல்ல முடியாது. ஆனா அன்வர் ராஜா சொன்னது உண்மை.
அடுத்த கட்ட தலைவர்கள் யார் பேச்சையும் பழனிசாமி கேட்பதில்லை. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பல அடுத்த கட்ட தலைவர்கள் ஒரு 7-8 பேர் பேச்சை கேட்கறது இல்ல. உண்மை சார், யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. பல வருஷமா இருக்காரு சார் ஓஎஸ் தொழில்நுட்ப செயலரா, அம்மா இருந்தாலும் தொழில்நுட்ப செயலர். அப்புறம் தான் எங்களுக்கலாம் அவர் அம்மாவே நியமனம் செய்து தொழில்நுட்ப செயலர். அப்படியே பார்த்தா இவருக்குல பழனமான்னு சொல்றது. அப்படியே அண்ணே யாரு இவர் ஓஎஸ் அண்ணே, இந்த இடத்துல பாலம் இப்படிதான் தண்ணி போச்சு. ஐயோ, அதை பார்த்துட்டு தலையில அடிச்சு தருமை இப்படி ஒரு நிலைமை. அவர்களுக்கு அறிவுக்கு புத்திக்கு அவர் வந்து இடம் பொது இந்த அறிவு இல்லாதவன், புத்திசாலி இல்லாதவன், ஒரு பகுத்தறிவே இல்லாதவன் போய் அண்ணே பண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன சார் பணம்? நாட்டு மரியாதை இல்லை, சுயமரியாதை இல்லை. எந்த காலத்திலிருந்து நீங்க திராவிட இயக்கங்களை வளர்ந்து பேசி இது மாதிரி ஒரு முட்டாள பயில போய் அண்ணான்னு சொல்றீங்க. உங்களுக்கு கேவலமா இல்லை? ஒன்னும் சொல்றதை கேட்கறதும் இல்லை, இந்த காலில் வாங்கவும் இல்லை. நகத்துல அப்படி எப்படி போறாரு அவர் பெரிய ஒரு கூட்டம். பக்கத்துல ரொம்ப உத்தம புத்தர் காமராஜ் இந்த மாவட்டத்தில் தஞ்சாவூர். அன்வர் ராஜா பேசும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட வேலையை ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிராவில இருந்து எல்லா மாநிலத்திலையும் அந்த கட்சியை உடைச்சு அவங்க வந்து முன்னிலையில் வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ இதை வந்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் பேசும்பொழுது அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக அன்வர் ராஜா வந்து திமுகவுக்கு போயிருக்காரு, வேண்டுமென்றே பாஜக மேலே பழி போடுறாரு, இந்தியாவில் எந்த கட்சியும் பாஜக உடைக்காது, உடைச்சது இல்லை அப்படிங்கிறாரு. சொல்லக்கூடாது. அவர் தான் வந்து பழனிசாமியை பச்சை துரோகினாரு. அவர் தான் வந்து எடப்பாடியில என்ன கொலைகேஸ் நடந்தது எல்லாருக்கும் சொன்னாரு. அரசியல் இது மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு என்ன அப்புறம் பழனிசாமி தூக்கி வச்சு பேசுறது? பாஜக மாநில முன்னாள் தலைவர் வந்து இன்னொன்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அன்னைக்கு அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்படி நான் கூட பார்த்த மாதிரி தெரியுது. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், இந்த பட்ஜெட் துரோகி எப்படி முதலமைச்சர் பண்றது? நான் என்ன கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. அரசியலில் மோசமான மனிதர்கள் திட்டீங்க. அவர் வந்து அப்ப அமித்ஷா நீங்க அயோக்கியன்னு சொல்றவர, திருடன் சொல்றவர, கொலகாரன் சொல்றவர, நீங்க பச்சை துரோகின்னு சொல்றவர அமித்ஷா சொன்னா புரித மீட்டு உங்களை பழனிசாமி சொன்னாரு. பிரஸ் உள்ள மீட் பண்றதுதான் எங்க பிரஸ் வந்துடும். ஒரு உழைக்காமலே அடித்தட்டும் தொண்டர்களை பார்க்காமலே அடித்தளத்திலிருந்து வராமலே நேரடியா அவர் பதவிக்கு வந்தவர். அவருக்கு எனக்கு அரசியல் தெரியும் கேட்டாரு. அப்புறம் அவர் கேட்ட மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. நான் கூட பேசுறேங்க, பிஜேபி பண்ணது தப்பு, அவரை வந்து எடுத்தது தப்பு, செல்வாக்கு பிஜேபிக்கு குறைஞ்சிருச்சுன்னு பேசுங்க. எந்த வாயில நீங்க பேசுறீங்க? மக்கள் எப்படி ஒத்துக்குவோம்? உங்க அமித்ஷா ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்குவேன். அமித்ஷா ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதரை நீ புரிந்தார், நீ நல்லா வைக்க ஓகே, நீங்க அடுத்த தலைவர் முதல்வர் அப்படின்னு ஒத்துக்கீங்களா? 210 தொகுதிகள் ஜெயிப்போங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல சொல்றாரு. 210 தொகுதிகள் ஜெயிப்போங்கிறாரு. சார் நீங்க அந்த வேட்டுப்பாளையத்துல புறப்பட்டு வரும் பொழுது மக்களாட்சியின் தூக்கிடுறாரு. என்ன சொல்றாரு? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்களாட்சியில் தூக்கிடுவோம். இந்த அறிவாய்ந்தவனுக்கு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. அவனையாவது அதிக கலக்கி ஏன்டாங்க இப்படி எழுதி கொடுத்து ஏண்டா பாவம் பழனிசாமி மாட்டி போறீங்க. அந்த எழுதி கொடுத்தத படிச்சுட்டு வர்றது. ஒரு பேப்பர் கீழே வந்துருச்சு, தராமுடா திணறி அதை கண்டினியூஷனா கொண்டு போக முடியாம அந்த பேப்பரை கீழே இருந்து மேல இருந்து என்ன தவறிச்சு? என்னங்க நாடு பண்ண, ஐயோ இந்த நாட்டு மக்கள் பண்ண, நாட்டு மக்கள் சரியா தான் பண்ணாங்க, சிங்களா பண்ண தவறு, சின்னமா பண்ண தவறு. இப்படி ஒரு ஆள முதலமைச்சரா 4 லட்சம் உட்கார வச்சு ஆயுதத்தை படிச்சே காலத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு நினைச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சர் 3 முறை கோட்டையில குடியேற்றத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. 3-4 முறை விவசாயி மகன் படிக்கவே வரலையே. உனக்கு ஒரு பேப்பர் கீழே விழுந்துட்டா அப்படியே அங்கேயும் இங்கேயும் தடுமாறுற.
பொதுக்குழு நடக்குது, அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. அவர் பேர சொல்ல விரும்பல, நடுவில் டிவி எல்லாம் அவர் பேரு பெருசா போயிட்டு இருந்துச்சு. தீர்மானங்களை படிக்க சொல்லிட்டாங்க. அம்மா கூப்பிட்டு படிக்க சொல்லுவாங்கன்னு காத்துட்டு அவர் ஒருத்தர் படிக்க சொன்னாங்க. தமிழர் நின்று தின்னு ஒவ்வொரு வரியும் படிக்கூடியவன் திணறிட்டாரு. அப்புறமா அம்மா இந்த OS கூட்டு படிக்க சொன்னாங்க. நீட்டா படிச்ச, இன்னைக்கு படிச்சவரா இல்ல, பண்புள்ளவரா இல்லை. இந்த மாதிரி ஒரு குட்டாப்பயத்துக்கு போயிட்டு இருக்காருன்னு என்னுடைய நண்பர் ரொம்ப கேவலம் தான். ஆகவே பேச தெரியல, என்ன பேசுறோம்னு புரியல. அப்புறம் இணைஞ்சாச்சு, இணைஞ்ச கரெக்டர் ஒண்ணாச்சு. இப்ப வந்து நாங்க தனியாரா ஆட்சி அமைக்கணும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கூட என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு. 234 தொகுதியில் நீயே ஜெயிப்ப, நீயே ஆட்சி அமைப்ப, நீயே அனௌன்ஸ் பண்ணிட்டு நீயே முதலமைச்சராக. அப்ப என்ன வேலை பிஜேபி கேங்க? அப்ப பிஜேபி யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? உங்களுக்கு ஏதாவது இந்த கான்செப்ட் புரியல? அவர் வெளியில பிரச்சாரத்துக்கு போனது உள்கட்சி குழப்பம். அன்வர் ராஜா மாதிரி பல பேர் ஏற்றிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் போயா வாயான்னு பேசி சண்டை தலைமை கழகத்துல. ஆகவே பொய்யாட்சி வெளியில இனிமே எவ்வளவு பேர் வெளியில போறாங்க நீங்க வேடிக்கை பார்க்கறதா போறீங்க. நீங்க விட்டுவீங்களா? எவ்வளவு பேர் வராங்கன்னு பாருங்க. வெளியில இன்னும் பல விஷயங்கள் மாறும். நீங்க நினைக்கிற மாதிரி கட்சியெல்லாம் ஒன்னும் தொண்டர்கள் சோதிட மாட்டாங்க, அடிக்க முடியாது. இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்ந்த கட்சி, பேரறிஞர் அண்ணா கொள்கைகளை நிறைவேற்றிய கட்சி, பேரறிஞர் அண்ணா கொடியை பிடித்து உருவத்தை பிடித்து இது எழுச்சியோடு வரும் இந்த கட்சி. பார்த்துக்கோங்க, தன்னுடைய பெரியார் உயிரூட்டிய கட்சி. ஆகவே இது போயிட்டு நினைக்காதீங்க. நான் என்ன பண்ணணும்னு தெரியும், பண்ண போறது நான் சொல்ல போறது இல்லை. நான் அதை வெளியில கொண்டு வரதான் போறேன். நாங்க வெளியில கொண்டு வரும்போது தெரியும். பழனிசாமி அறவே அரசியலிருந்து துரத்தி அடிக்கப்படுவார். அதை மாற்றி திருப்பி OPS அணியின் ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. அதுல ஒருத்தர் வந்து மேடையில் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன்லாம் இருக்கிறாங்க. கட்சியில ஒன்று சேர்ந்துடுறோம், போய் ஒன்று சேர்ந்துடுறோம்னு சொல்லி EPS காலிலே விழுந்துடுறோம் அப்படிங்கிறாரு. காலில் விழுந்துடுறேன்னு சொல்றாரா? நானும் பார்த்தேன். அந்த நபர் யாருன்னு தெரியல சார். ஆனா இருந்தாலும் பைத்தியாரத்தனமா அதுல என்ன, நீ கேட்ட கேள்வி நியாயமானது, பயங்கரமான எதிர்ப்பு. இதெல்லாம் இந்த OPS அண்ணன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வேதனையா இருக்கு. இல்ல, அவர் செப்டம்பர் 4 மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காரு, மாநாடு. அதுதாங்க முதல் கட்ட கூட்டத்தை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுல ஊர் ஊரா செயல் வீரர் கூட்டம் ஏதோ போடுவோம்னு சொல்லி காஞ்சிபுரத்துல ஒரு நபர் அந்த கூட்டத்தை போடுறாரு. அவர் பேரை சொல்லவே நான் விரும்பல. எவன் காலில் எவங்க விடறது? பொதுமக்கள் காலில் போய் விட சொல்லுங்க பழனிசாமிய. மன்னிப்பு கேட்க சொல்லுங்க செஞ்ச தவறுகளுக்கு. செய்த துரோகங்களை அடுக்கி பொதுமக்கள் காலில் விட வேண்டிய நபர் எடப்பாடி பழனிசாமி. எப்படி OPS அணியிலிருந்து ஒருத்தர் போய் பேசலாம்? இன்னும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இறங்கி எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது OPS. எதையும் எதிர்பார்க்காம விட்டு கொடுக்குறேன்னு அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த ஆளு போய் காலில் விடுத்துலாம் வாங்கன்னு வீராப்பு பேசி எல்லாத்துட்டையும் தகராறுக்கு போய் வீர சிம்ம சோப்பனத்துல உட்கார்ந்து இருக்க வைத்திலிங்க எப்படி வேடிக்கை பார்த்துறத? சொன்ன உடனே மைக்க புடுங்கிறது இல்ல, யார் கால்ற யாரா விழுறதுன்னு. என்ன சார் இவங்களுக்கு எல்லாம் கம்மியா இருக்கு சார்? PH பாண்டியன் ஒரே ஒரு ஆள், வானலாவிய அதிகாரம் படைத்தது சட்டமன்றம். PH பாண்டியன் ஒரு ஆள், ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு சிறப்பா இருந்தார். இந்த மனோஜ் பாண்டியனுக்கு அறிவில்லை. அவங்க அப்பாவுக்கு இருக்க கோபத்தில் ஒரு 5% வர வேண்டாம். மேடையில உட்கார வச்சுட்டு வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் நான் போய் எடப்பாடி பழனிசாமி காலில் விடுறேன்றான் ஒரு ஆளு. மைக்க புடிக்கிட்டு வெளியில துரத்துறதுல போன்னு சொல்லி மான மரியாதை இருக்கா சார்? யார் காலில் யார் விழுறது? OPS போய் விட சொல்றாங்களா? அது என்ன கருவமோ, போய் விழுவாங்களோ தெரியாது எனக்கு. அப்படிப்பட்ட அரசியல் செய்யணுமா? அம்மா படமும் தலைவர் படமும் இருக்கு, வீட்டுக்கு போக சொல்லுங்க சார். ஒரு அப்செக்ஷன் இல்லாம அந்த மேடையில உட்காந்து இந்த வைத்திலிங்கமும் இந்த மனோஜ் பாண்டியன் வேடிக்கை பார்க்கறதா? நான் இல்லாம போயிட்டேன். நல்ல காலம் நானும் JCT பிரபாகரன் அண்ணன் ஒரு கூப்பாக்கிஸ்ட் எல்லாம் வெளியே வந்துட்டான். இல்லைன்னா அங்கே நான் இருந்திருந்த கதை வேற. அயோக்கிய பசங்க அவன் கால சார். துரோகத்தினுடைய மறு பெயர் தான் பழனிசாமி அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கேன் நான்.
டெல்லி கோர்ட்டு, இங்க உயர்நீதிமன்றம், சூரியமூர்த்தி ஒருத்தர், எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது பழனிசாமிக்கு எதிர்ப்பா. அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு நான் அதை ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன். புகழேந்தி ஒழுங்கா இறங்கி வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில இருப்பது பழனிசாமி. நாங்கள் அல்ல, நாங்க மக்கள்கிட்ட போய் தெளிவா சொல்லிட்டோம். பழனிசாமி வெளியில வந்தா துரோகின்னு முத்திரை குத்தி இருக்கு. அந்த பெரியார் மண்ணிலே வளர்ந்தவர்கள், சுயமரியாதை ரத்தம் தான் எங்கள் உடம்பிலே ஓடுகிறது. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் அப்படின்னு தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடினார். அண்ணாதான் தெய்வம் தலைவருக்கு. பேரறிஞர் அண்ணா இல்லாமல் இந்த இயக்கம் இல்லை. சுயமரியாதை உணர்வுகளை ஊட்டியவர் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் கொள்கைகளை நிலைநிறுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. ஒரு பெரிய வரலாற்றினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவர் பிறந்த காஞ்சியில் நின்று காலில் விடுறானா பைத்தியக்கார பையன். அதை வந்து 2 பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வெளியில வந்து பேசுனா, சார் அந்த ஓபிஎஸ் அணி தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் எப்படிதான் இதையெல்லாம் சலிச்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிறாரு, ஓபிஎஸ் இதை காலில் எப்படி வாங்குறாரு புரிஞ்சுக்கிறாரு, என்னால புரியல. ஆகவே காலிலேயே விடுங்க, போய் மேலேயும் படுத்துக்கோங்க, அவன் பின்னாடியே பிடிச்சிட்டு அடைங்க, எது வேணாலும் பண்ணி தொலைங்க, எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, நாங்க வரமாட்டோம். இதுதான் தொண்டர்கள் முடிவு, புகழேந்தி முடிவல்ல, தொண்டர்கள் முடிவு. ஆகவே அதிமுக தொண்டர்கள் காலிலே விடுகிறேன் என்பதை சொல்லுவதை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை எங்களது தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவனை கட்சி விட்டு தூக்கி எறிக்கணும், கூட வச்சுக்க கூடாது, வைத்தியங்க வேடிக்கை பார்த்துடக்கூடாது, மனோஜ் பாண்டிய தலையை குடிச்சிட்டு போயிடக்கூடாது. அந்த தலைவரையே ஒழிச்சிட்டாங்க சார் ஓபிஎஸ் கம்ப்ளீட்டா. ஒரே ஒரு ஆள் காலிப்பட்டார் சார். இன்னைக்கு நாளைக்கு 1.5 மாசம் டைம் வேற கொடுக்குறாங்க, கோர்ட்ல கொடுக்குற மாதிரி. என்ன டைம் கொடுக்குற 1.5 மாசம்? மாநாடு நடத்துறான், எதுக்கு போய் மக்கள் மத்தியில போய் பேசுறது? பண்டூட்டியார் எதிர்த்து வேலையாகல உள்ள. பண்டூட்டியார் சொல்லுவார், நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு, அது உள்ள ரூம்ல பேசுவாங்க. வெளியில நடைமுறைக்கு வரும் பொழுது இன்னொரு மனிதர் கெடுத்துருவார். அப்ப அவர் கெடுக்கிறாருன்னா அதுக்கு ஊன்னு சொல்லிட்டு போயிடுவார். கெடுக்கிறதுல ஒரு பயன் இருக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு, அதான் பியூட்டி. 2த்தையும் அனலைஸ் பண்றாரு. அவரு சொல்றது நியாயமா இருக்கு, மக்கள் மத்தியில போகணும், தேவையில்லை. இப்படியே நீங்க பழனிசாமி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க. ஒரு பக்கம் மாநாடு நடத்துறேன், தேர்தலில் யாரையும் நிறுத்தல, பொதுக்கூட்டம் நடத்த மாட்டீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டீங்க. அதனாலதான் வெளியில வந்த ராஜவேலு. அவன் காலில் விழுந்தா என்ன, அவங்ககிட்ட வேலை செய்யறவன் காலில் விழுந்தா என்ன, இது அதிமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. மதுரை மாநாடு அந்த அணியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா? ஒரு 10 லட்சம் ரூபாய ஒரு பையில போட்டு என் முன்னாடி தான் கொடுக்குறாரு. எல்லாம் கையை போட்டு அங்க இருக்க மாவட்ட செயலாளர் 2-3 பேர்த்திட்டையும் கொடுக்குறோம். அந்த கோயம்புத்தூர்ல அந்த மாநாடே நடக்கல, அவ்வளவுதான், டாடா பாய் பாய். சார் ஓப்பனாவே சொல்றேன், பண்ருட்டியார் வந்து பிஜேபியில இருந்து வெளியில வந்துருங்க, யார் பின்னாலேயும் நம்ம போக கூடாதுன்னு ஓப்பனா ஸ்டேஜ்ல பேசினார்ல அன்னைக்கு கூட்டத்துல பாதி பேரை காணோம், அது வேற விஷயம். அன்னைக்கு பேசினார்ல பண்ருட்டியார், அவர் அந்த ஆலோசனை கொடுத்ததும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாராம். அதுக்கு பக்கத்துல ஒரு நபர் இருக்கார், இந்த கெடுத்து குட்டிச்சோரா பண்ணதே தான் கம்ப்ளீட்டா. அவர் சொல்லி இருக்காரு அது ஆகாது. ஏன்னா 2 மாசம் 1.5 மாசம் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் நம்ம பின்னாடி வந்துருவாங்க. பிரதமர் மோடி ஓடி வந்துருவாருன்னு, அமித்ஷா தோல்ல ஏறிக்குவாருன்னு, அவன் வந்து பின்னாடி எங்க துண்டை பிடிச்சுக்கிட்டே பழனிசாமி வந்துருவாருண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. இப்படியே காலி பண்ணிட்டார் அந்த ஆளு, யார ஓபிஎஸ். ஆகவே எந்த மாநாடு நடக்காத மதுரையில விஜய் போட்ட மாநாடு நடக்கும், நிச்சயமா நடக்கும். எழுச்சி மிக்க இளைஞர்கள் வருவார்கள், அது நடக்கும். திமுக சொன்னா நடக்கும். இது ஓபிஎஸ் சொன்ன மாநாடெல்லாம் நம்பாதீங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, கோவையில நடக்கல, அதை வச்சு சொல்றேன், இங்க நடக்காது. கருத்துக்களை பார்த்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி ராஜவேலு, தேங்க்யூ வெரி மச். ஆகவே போற இடத்துல பழனிசாமி உளறிட்டு இருக்காரு. அவர் பெஸ்ட் வந்து கீழ்ப்பாக்கத்துல போய் மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணிட்டு மேடைக்கு போறது நல்லது. உளர ஆரம்பிச்சிட்டார். ஆகவே அவருக்கு நான் அன்பா சொல்லுவேன், பேப்பரை கீழே போட்டு தேடுறீங்க, அப்புறம் HRNC பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாதுன்றீங்க, அப்புறம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மத்திய அரசு தடுத்து வச்சுக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு விழா எடுக்கிறீங்க, தலைவரையும் அம்மாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு. ஆகவே தினம் உளர ஆரம்பிச்சிட்டார். ஆகவே ஒரு பெட்டர் ஒரு மனநல மருத்துவரை பார்த்துட்டு இனி பிரச்சாரத்துக்கு போனாரான்னு இருக்கும். ஆகவே மிக நன்றி ராஜவேலு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.